எப்பயுமே ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு டெசர்ட் செய்யலாமா? இன்றைக்கி திராமிசு தான் செய்கிறேன். ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். அதுக்கு வந்து நம்ம லேடீஸ் ஃபிங்கர் பிஸ்கெட்டு, அப்புறம் காஃபி சிரப், அப்புறம் ஒரு க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த க்ரீமில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்கர்போனே சீஸ் க்ரீம், அப்புறம் விப்பிங் க்ரீம், ஐசிங் சுகர் நல்லா போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துருக்கேன். 7 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் எடுத்துக்கலாம். வீட்டில் இல்லை குட்டி டப்பா தான் இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பிஸ்கெட்டை வந்து காஃபி சிரப்பில் நல்லா டிப் பண்ணி எல்லா பக்கம் வச்சாச்சு. லைனாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த க்ரீமையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கம் அந்த க்ரீம் இருக்கணும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ண போகும்போது லேயர் மாதிரி வரணும். அதனால் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். செகண்ட் லேயர் அதே மாதிரி அதே பிஸ்கெட்டை நல்லா காஃபியில் மக் பண்ணி டிப் பண்ணி எல்லாத்தையும் லேயராக அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி 2 லேயர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் 3 லேயர் கூட பண்ணிக்கலாம். ஆனால் மினிமம் 2 to 3 லேயர்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப அதிகமாக போச்சுன்னா ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். சரி, நான் 2 லேயர் மட்டும் வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லி பண்ணேன். இது எதுவும் நம்ம ஓடிஜிலையோ எதுலேயுமே பேக் பண்ண தேவையில்லை. ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் போதும். உங்கள் ஃப்ரீசர் நல்ல கண்டிஷனில் இருந்தது அப்படின்னா ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ்லேயே செட் ஆயிடும். என்னோடது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சுனாடிக்கு ஒரு 6 ஹார்ஸ் நான் வச்சுருந்தேன். டிஷ்யூ வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு. நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கையில் வந்து அந்த க்ரீம் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இது இருக்கணும். அதுக்கப்புறம் மேலே கொக்கோ பவுடர் ஃபுல்லாக ஈவனாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே எங்கேயுமே க்ரீம் தெரியக்கூடாது. ஃபுல்லாக கொக்கோ பவுடர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேக் வந்து யாருக்கு காஃபி ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த கேக் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஃபுல்லாக காஃபி ஃப்ளேவர் மாதிரி தான் இருக்கும். நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு ஈவனாக பீஸ் போடுங்க. நான் கொஞ்சம் ஸ்லைட்டாக தப்பாக கட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் பீஸ் கண்டிப்பாக லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியில் பிக்கு வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நேராக லேயர் அப்படியே வந்திருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வரைக்கும் நான் காஃபியே குடிச்சதில்லை. பட் ஆனால் எனக்கு டேஸ்ட்டு ஓகே, எனக்கு பிடிச்சத மாதிரி தான் வந்து வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது நீங்களும் அவுட்புட் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிக்கில் பாருங்கள் லேயர் எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகிருக்குன்னு. மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.